சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளி என்ன காணொளியாக அமைய போகுதுன்னு பார்த்தோமானால், இந்தியால தான் பழனி முருகன் ஆலயம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இலங்கையிலையும் ஒரு பழனி முருகன் ஆலயம் இருக்குது. பாத்தீங்கன்னா இலங்கையில வவுனியா மாவட்டத்துல சிதம்பரம் எனும் கிராமத்துல தான் இந்த ஈழத்து பழனி முருகன் ஆலயம் அமைய பெற்றிருக்கு. இலங்கையில இருக்கிற சில பேருக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிறவர்களுக்கும் சில பேர் இருந்திருப்பினும் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு இந்த இடம் இருக்கிறது கூடுதலாக யாருக்குமே தெரியாது. புலம்பெயர் தேசத்துல இருந்து வர்றவங்க எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்க விரும்புவீங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்தையும் நீங்க சுற்றி பார்க்கலாம். இது ஒரு ஈழத்து பழனி முருகன் ஆலயம். இயற்கையாக மலையில முருகன் ஆலயம் அமைய பெற்றிருக்குது. அந்த ஆலயத்தை தான் நாங்க இந்த காணொலியூடாக போய் பார்க்க போறோம். அங்க என்னென்ன மாதிரி இருக்குது, அதை அமைவிடம் எப்படி இருக்குன்றதை தான் நாங்க பார்க்க போறோம். இந்த காணொலியை நீங்க முழுமையா பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எப்படி போகணும், என்ன மாதிரி போகணும்ன்றது உங்களுக்கு தெரியும். கோயிலுக்கு வந்துட்டு முதல் வணக்கத்துக்குரியவர் யார்? பிள்ளையார் தானே. முதல் பிள்ளையார வணங்கிட்டு வருவோம். கும்பிட்டுட்டோம். எங்கள் கோயிலுக்கு போவோம், முருகன்கிட்ட போவோம். கோயில் வாசல்ல இருக்க முருகன் சிலை பாருங்க. இதுதான் ஆரம்ப பாதை. படியேறி தான் முருகனை மேலே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கான பாதையில தான் நிற்கிறோம். இதுதான் போகிறதுக்கான பாதை. 400 படி இருக்கு. 400 படியை ஏறிதான் முருகனை இப்போ பார்த்தீங்கன்னா படியேறி போகிறோம், போய்கிட்டு இருக்கிறோம். கொண்டே போக முருகனை பார்க்குற பக்தியோடையே போக முருகனை எப்போ பார்க்க போகிறேன் என்ற ஆர்வத்தோட பாடிக்கிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா முருகனும் ஔவையாரும் இருக்கிற ஒரு காட்சி தான் இது. முருகன் ஔவையார் காட்சி சிலை வடிவத்தில். ஓகே, இப்போ அங்கே தரிசிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, போவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்த்திக்கடன்கள் அல்லது குழந்தைகள் கிடைக்கும் அப்படின்னா இந்த கோயிலில் இந்த மரத்தில் நீங்கள் நேர்த்தி கட்டி இந்த நேர்த்திக்கடனை இங்கே கட்டி வேண்டுதல் வச்சிங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறும்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இதெல்லாம் கட்டி இருக்காங்க. अस्यागा मध्य पूर्वे वंगुण विजयवस्यागा मस्यामृतमनायाम अस्याइलेद्रां लक्ष्यानामदेश्यागा पूजनेद्रां गादिक्षन्नामदेश्यागा चगकुटुम्बाणस्यागां परिपूर्ण कृपागराजित्यार्थम् आयुलारोग्यानाम् ऐश्वर्यानां परिपूर्ण कृपागराजित्यार्थम् ओम कार्तिकेयाय विद्महे तद्दिवस्ताय धीमहि तन्नो स्कन्ददेवताय नमो नमः. ओम तां सुप्तरवणभवाय नमो नमः. दैवळि भवाय
பார்த்தீங்கன்னா பெரிய முருகர் சிலை இருக்குது. இது வந்து கட்டுமான பணிகள் இன்னுமே முடியல. 5 வருஷமாக இது கட்டி கொண்டிருக்காங்களாம். இவ்வளோ பெரிய நான்லாம் இவ்வளோதான் இருக்கிறேன். அவ்வளோ பெரிய முருகன் சிலை இன்னும் வடிவாக இன்னும் முடியல. முடிஞ்ச பிறகு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம வியூ. வவுனியாவையே ஃபுல்லாக தெரியும் இது பார்க்க. இதுலேருந்து பார்க்கும்போது வவுனியாவோட மொத்த அழகுமே தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல வியூவாக இருக்குது. ஓகே, முருகனை வந்து மேலே போய் தரிசிச்சுட்டு வந்துட்டோம். நல்ல தரிசனமாக தான் இருந்தது. முருகனை பார்த்ததில் சந்தோஷம். இது போன்று இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் லெக்ஸி, கட்டிமங்கலத்து கேமராமேன் கார்த்தி. அதோடு மட்டும் நின்று விடாது DM தமிழ் யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் சேனல் என்பவற்றை வந்து ஃபாலோ செய்ய மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.